Hey guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல W.H. Jordan அவர்கள் எழுதின Musee the Beaux அப்படிங்கிற ஒரு அழகான போமோட சமரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த போம் பத்தி சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும். Musee the Beaux அப்படிங்கிறது ஒரு French title. When it is translated, it means Museum of Fine Arts. இத ஆர்டன் அவர்கள் வந்து டிசம்பர் 1938ல பெல்ஜியம்ல இருக்க ஒரு மியூசியம்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எழுதியிருக்கிறாரு. இதில் வர ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரி விசிட் பண்ணுறாரு. அங்கே இருக்க பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு இந்த அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அவருடைய ஒப்பீனியனை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ த மெயின் தீம் ஆஃப் த போயம் இஸ் அபவுட் த ஹியூமன் பொசிஷன் அண்ட் த சஃபரிங்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் இன்டிஃபரன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் இக்னரண்ட் அபவுட் த சஃபரிங்ஸ் ஆஃப் அதர் பீப்புள். வெரஸ் அந்த சஃபரிங்ஸ் தெரிஞ்சாலும் கண்டும் காணாத இருக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் எழுதியிருக்கிறார். தட் இஸ் வாட் ஹியூமன் சஃபரிங்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இன்டிஃபரன்ஸ். இந்த போம் வந்து இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஃப்ரேசஸ். எக்ஃப்ரேசஸ்னால் ஒரு ஆர்ட் இல்லை ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அப்படியே நம்ம வந்து விவரிக்கிறோம் இல்லையா, டிஸ்கிரிப்டிவாக சொல்கிறது தான் எக்ஃப்ரேசஸ். நம்ம ஓடன் அக்ரீஷியன் ஆன் இருக்கு இல்லையா, அதுவுமே அப்படி தான். இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஃப்ரேசஸ் அண்ட் திஸ் போம் இஸ் ஆல்சோ அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஃப்ரேசஸ். இவென்ச்சுவலி நம்ம அப்படியே போம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஏன்னா அவர் ரெண்டு பெயிண்டிங்கை பார்த்து அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஃப்ரேசஸ். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெயிண்டிங் பற்றி பேசுவார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வித் ஃபால் ஆஃப் இக்காரஸ் அப்படிங்கிறது. இந்த இக்காரஸ்னால் யார், எதுக்கு இவரை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வென் வி ஜஸ்ட் read the poem I'll tell you. And another important artwork என்னன்னா Census at Bethlehem. இதுவுமே நான் உங்களுக்கு வந்து பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். We'll just go into the poem first. About suffering, they were never wrong, the old masters, how well they understood its human position, how it takes place when someone else is eating or opening a window or just walking dully along, how when the aged are reverently, passionately waiting for the miraculous birth, there always must be children who did not specially want it to happen, skating on a pond at the edge of the wood. They never forgot that even the dreadful martyrdom must run its course anyhow in a corner, some untidy spot where the dogs go on with their doggy life and the tortuous horse scratches its innocent behind on a tree. So about suffering, they were never wrong. In the first 5 lines la pathina, Auden he has talked about the painting and the painters, especially about the painters. The artists or the painters, they were never wrong. They have never gone wrong in realizing the sufferings of the human beings, in understanding the sufferings of the human beings. So how it takes place while someone else is eating. ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க உட்காந்து அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். while someone is opening the window, while someone is eating there, someone is walking dully alongனா அப்படியே அவங்களுடைய ரெகுலர் வாக்கை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக வியாரியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து டெய்லியுமே நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதில் எந்த மாற்றமுமே இல்லை. So while some people suffers, on the other end of the world, there are people who are ignorant about the sufferings of the people who are carrying out their mundane activities. Regular-ஆ அவங்க பண்ணுற வேலையை அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. That is it. Then how, when the aged are reverently, passionately waiting for the miraculous birth, we know that this is what the miraculous birth அப்படின்னா it is about the birth of Jesus Christ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் சென்சஸ் அட் பெத்லஹேம் அப்படிங்கிற ஒரு பிக்சர். ஸோ இது எனக்கு கிளாரிட்டியே இல்லாமல் தான் கிடச்சிச்சு, டவுன்லோட் ஆகிச்சு. நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கனாலே யூ கேன் கெட் அ கிளியர் பிக்சர் வியூ ஆஃப் திஸ் பிக்சர்.
இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபில்டு ஏரியா, ஒரு லேடி மட்டும் ஹார்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே குழந்தைங்க அவங்க பாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இது எதை சொல்லுது அப்படின்னா, while the elder people, they were just reverently and passionately waiting for the miraculous thing to happen. அதாவது நம்மளை காப்பாற்றுறதுக்காக இறைவன் வருவார், பிறக்க போகிறாரு, உதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயபக்தியோடு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா there are some children who may not know what is going on, what is going to happen, இப்படி ஒரு மிராக்கிள் நடக்க போகுது அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாட்டுக்கு அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. So children who did not specially want it to happen, they don't want any miraculous thing to happen. All they wanted is to while away their time, enjoy their time. நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும், எந்த கவலையுமே இல்லாமல் கள்ளம் கவலம் இல்லாமல் இருக்கிறதான அந்த குழந்தையுடைய குணம். எதுவுமே பெருசாக எதிர்பார்க்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாரு. வேற குழந்தைங்க வந்து அதுங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குதுங்க, without knowing anything, skating on a pond at the edge of the wood. They never forgot that even the dreadful martyrdom must run its course anyhow in a corner. ஸோ இந்த இடத்துல martyrdom பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, we all know that during the birth of Jesus Christ, the King Herald வந்து he has ordered that infants, especially ஆம்பளை பசங்க 2 வயசுக்குள்ளே இருக்க ஆண் குழந்தைங்களை கொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு. ஸோ அப்போ அந்த உயிர் நீத்த குழந்தைங்க எல்லாரையுமே மார்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மார்டர்டம். they never forget that even the dreadful martyrdom must run its course. அவங்களுக்கு இப்படி ஒரு martyrdom நடக்க போகுது அப்படிங்கிறது கூட அதுங்களுக்கு தெரியாது. In a corner the martyrdom was also going on, whereas some children, they were playing unknowingly what had happened to their siblings-ஆ கூட இருக்கலாம், இல்லை கசின்ஸாக கூட இருக்கலாம். என்ன நடந்துச்சு எதுவுமே கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்க வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். Some untidy spot, the martyrdom has been carried out by the torturers. The torturers refers to the followers of King Herod. While a dog, it was sitting in its own doggy style, and a horse அதனுடைய பேக்கை போய் ஒரு ட்ரீல போய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் that is happening. But many people are unaware that some miraculous thing is going to happen with the birth of Jesus Christ. ஸோ இதுதான் சொல்கிறாரு ஹியூமன் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் அவர் சொல்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னா இன் ப்ருகல்ஸ் இக்கரஸ். இந்த ப்ருகல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெயிண்டர். அவருடைய இக்கரஸ், இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இக்கரஸ்னு ஒரு பெயிண்டிங் சொன்னேன் ஞாபகம் இருக்கா இன்ட்ரொடக்ஷனில்? அந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இக்கரஸ் பெயிண்டிங்கை வரைஞ்சது ப்ருகல் தான். அவருடைய பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான பெயிண்டிங். நான் பெயிண்டிங்கை ஃபர்ஸ்ட் காட்டினேன். இதுதான் பெயிண்டிங் ஆஃப் இக்கரஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தி பாயிண்டர். பென் யூஸ் பண்ணிக்கிறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா? கேன் யூ லுக் அட் த லெக்ஸ்? இது தெரியுதா? இது ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது அந்த தண்ணி. அங்கே ஒரு ஷிப் போய்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு ஃபார்மர் வேலை பார்த்துட்ருக்காரு, இங்கே ஒரு லேம்பை ஒருத்தர் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு 2 கால்கள் மட்டும் தெரியுது பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து பெயிண்டிங் ஆஃப் இக்கரஸ், ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இக்கரஸ். இந்த இக்கரஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, he wanted to fly. நமக்கு மெத்தாலஜிக்கல் டேல்னாலே தெரியும், நிறைய வேர்ஷன் வரும். நான் படித்த வேர்ஷனை சொல்லிடுறேன். இக்கரசனுடைய தந்தை வந்து ஈகிளினுடைய ஃபெதர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பீவேக்ஸ் அதை வச்சு ஒட்டி தன்னுடைய பையனை ஸ்கையில் பறக்க வைக்கிறார். அப்படி ஸ்கையில் பறக்கும்போது அந்த பையன் ஒரு டேஞ்சர்லேருந்து எஸ்கேப் ஆவான் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி பறக்க போகும்போது சொல்கிறாரு இக்கரஸ் கிட்ட, டே தம்பி, வானத்தில் தான் நீ பறப்ப, ஆனால் வந்து சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிடாத, ஏன்னா அந்த வந்து அதனுடைய வெப்பம் வந்து இந்த வேக்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணிடும். அதே மாதிரி ரொம்ப கீழேயும் பறக்காத, கீழே தண்ணி இருக்கும், விழுந்துருவேன். இந்த 2யுமே சொல்கிறாரு அவங்க அப்பா. ஆனால் எந்த பையன்தான் கேட்டிருக்கேன் அப்பா சொன்னதை. ஸோ இக்கரஸ் வந்து அப்படி மேலே பறக்கிறான். அப்படி பறக்கும்போது ஆப்வியஸ்லி சன்லைட்டில்
அந்த வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகி கீழே விழுகிறான். அப்படி கீழே விழுகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற மக்கள் அவனை பார்த்துருக்கலாம், நோட் பண்ணியிருக்கலாம், ஆனால் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. இதுதான் இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இக்காரஸ். நான் காட்டின படம் இருக்கு இல்லையா, அவருடைய 2 கால்கள் அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுதான். ஸோ அப்போ இந்த பெயிண்டர் புருகல் வந்து என்ன வரைஞ்சிருக்கிறாருன்னா, இக்கரஸ் வந்து மேலேருந்து கீழே விழுகிறது கூட வரைஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் அதை வரையலை. அவர் வந்து அந்த தண்ணிக்குள்ளே தத்தளிச்சுட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கலாம், அதையும் வரையில. 2 கால் மட்டும் இப்படி நீட்டிகிட்டு இருக்க வரைஞ்சிருக்கிறாரு. இதுதான் ஹியூமன் இன்டிஃபரன்ஸ். ஸோ அங்கே ஒரு ஷிப்பு போய்கிட்டு இருக்குது, இங்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னதான் சப்தம் கேட்டாலும் என்னதான் கூச்சல் எழுப்புனாலும் யாருமே தன்னுடைய வேலையிலேருந்து கொஞ்சம் கூட தவறாமல் அவங்க வேலையை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இக்கரஸ் அப்படிங்கிறவரு அங்கே உயிர் பிரிஞ்சிருச்சு, அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அதுதான் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. So in Bruegel's Icarus, for instance, how everything turns away quite leisurely from the disaster. The plowman may have heard the splash, the forsaken cry, but for him it was not an important failure. The sun shone as it had to on the white legs disappearing into the green. இது மறுபடியும் பாருங்க இந்த பிக்சரை. இந்த plowman வந்து கேட்டிருக்கோம், சத்தம் கேட்டிருக்கோம், ஒரு மேலேருந்து தட்டுன்னு ஒன்று விழுகுது தண்ணியில் அப்படின்னா ஸ்பிளாஷ் ஆகும்ல, அந்த சவுண்டு கேட்டிருக்கு. கேட்டதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு அவராட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னமோ ஒன்று விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இன் Bruegel's Icarus, for instance, how everything turns away quite leisurely from the disaster. ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு, பட் அந்த டிசாஸ்டரை யாரும் பெருசாக வந்து பொருட்படுத்தவே இல்லை. எவ்ரிதிங் டர்ன்ஸ் அவே குவைட் லீஷர்லி, அப்படியே அவங்க வேலையை அவங்க வாட்டுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஹவு அந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களோ, லீஷர்லியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரியே அந்த டிசாஸ்டர்ஸ்க்கு அப்புறமாவும் அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. The plowman, he could have heard the splash, the forsaken cry. யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ அம்மா, ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்டிருக்கும், பட் அதை வந்து அவர் வந்து பொருட்படுத்தவே இல்லை. பட் ஃபார் ஹிம் இட் வாஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஃபெயிலியர். அவரை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. எவனோ ஒரு தேவலுகிறான், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு இருக்கிறார். இந்த சன் ஷோன் அப்படின்னா அது சன், அது எப்பயுமே காலையில் இட்ஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். அது வேலையை அது வாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கு. As it had to on the white legs disappearing into the green water. இந்த white legs மேலேயும் அது வெளிச்சம் படுது. அது எப்படி அந்த விங்ஸ் மேலே அந்த சன்லைட் பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ அந்த ஒயிட் லெக்ஸ் மேலேயும் அந்த வெளிச்சம் படுது. அவ்வளோதான், சன்னுடைய வேலை அவ்வளோதான். And the expensive delicate ship that must have seen something amazing. A boy falling out of the sky. ஓகே, இந்த plowman வந்து தண்ணி சப்தம் கேட்டுச்சு, அவர் கண்டுக்கல, ஓகே விட்டுடலாம், எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம். இந்த பக்கத்தில் ஒரு ஷிப்பு போய்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த ஷிப்பு பாருங்க பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. இவர் இங்கே கிடக்கிறாரு, இங்கே பக்கத்தில் ஷிப்பு போய்கிட்டு இருக்கு. அந்த ஷிப்புக்கு கண்டிப்பாக அந்த போட்டில் இருக்கவங்களுக்கு, அந்த டெக்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சத்தம் கேட்டிருக்கும். மேலேருந்து என்னமோ விழுகுது அப்படின்னு கூட பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த என்னது இது, இட் இஸ் அ திங் ஆஃப் அமேஸ்மெண்ட். வாவ், பாரு என்னமோ மேலேருந்து விழுகுது, இஸ் இட் அ பாய், வாவ், அப்படிதான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய ஐயோ அந்த பையன் கீழே விழுகிறான், யாராவது காப்பாற்றணும், தண்ணியில் விழுந்துட்டான், அதை யாருமே நினச்சிருக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த எக்ஸ்பென்சிவ் டெலிகேட் ஷிப் that must have seen something amazing, a boy falling out of the sky, had some mad to get to and sailed calmly on. அவங்க எங்கே போகணுமோ அந்த ஷிப்பு அங்கே அது பாட்டுக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. They sailed calmly on, but the people on the deck might have seen the boy falling from the sky, but they were indifferent to the sufferings of the man. இதுதான் உலகம், இப்படி தான் போய்கிட்டு இருக்கு உலகம். ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னா அவனை கை தூக்குறதுக்கு இந்த உலகம் வரமாட்டேங்குதுல்ல அப்படின்ற தன்னுடைய ஆதங்கத்தை அப்படி பதிவு பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் W.H. Auden. இந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சம்மரி உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் அ குட் டே.